Hallelujah. 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 Alleluia. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். ஹalleluya, 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 ஹalleluya. அப்பா உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ராஜாதி ராஜனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரான எங்கள் அன்பு நேசரே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நிரப்புங்கப்பா, உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்கப்பா. அக்கினி அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்க கர்த்தாவே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya, 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 ஹalleluya. எங்களுடைய பலவீனத்தில் தேற்றக்கூடிய நல்ல ஆவியானவரே, இறை வார்த்தையை கேட்க வாஞ்சையோடு கூடியிருக்கும் எல்லோருடைய இதயத்திலும் உமது பிரசன்னத்தினால் நிரப்புவீராக. உம்முடைய வார்த்தையினால் நிரப்புவீராக. உம்முடைய அன்பினால் நிரப்புவீராக. தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யக்கூடியவரே, ஒருவரையே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இறை வார்த்தையை பறைசாற்ற பாதத்திலே நிற்கக்கூடிய அடிமையை மறைத்து உம்மை வெளிப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய இறை செய்தியாக நினைத்து பார்க்காத ஆசிர்வாதங்களை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கின்ற தலைப்பிலே இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன். Praise the Lord. Praise the Lord. வாசியுங்கள் எபேசியர் 3வது அதிகாரம் 20 முதல் 21 முடிய உள்ள வசனங்களை. நம்முள் வல்லமையோடு செயல்படுபவரும் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவருமான கடவுளுக்கே திருச்சபையில் கிறிஸ்து இயேசு வழியாக தலைமுறை தலைமுறையாக என்றென்றும் ஆட்சி உரித்தாக. ஆமென். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நம்முள் வல்லமையோடு செயல்படுபவர் ஒருவர் இருக்கிறார். நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை அறியாது பல நேரங்களில் இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் நிலைமை என்று சொல்லி நம்மையே நாம் அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய பலவீனத்தில் அவர் பலனாக இருக்கிறார். நம்முடைய கஷ்டங்களில், நஷ்டங்களில், நோய் நொடிகளில் அவர் ஆறுதலாக இருக்கிறார். இருளான வாழ்க்கையில் அவர் ஒளியாக இருக்கிறார். அவரிடத்திலே நாம் கேட்பதை விட, நாம் நினைப்பதை விட மிகவும் மேலாக எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அற்புதங்களை செய்யக்கூடிய தேவன், சூழ்நிலைகளை மாற்றி போடுகிற தேவன் நம்முள் இருந்து கொண்டு செயலாற்றுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, நாம் நினைத்து பார்க்காத ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். ஏராளம் ஏராளம் தான தர்மம் செய்ய வேண்டும். இருப்பதை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்போது இம்மைக்குரிய ஆசிர்வாதங்களையும் மறுமைக்குரிய ஆசிர்வாதங்களையும் நினைத்து பார்க்காத ஆசிர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Praise the Lord. Praise the Lord. எல்கானாவின் முதல் மனைவி அன்னா குழந்தை இல்லாமல் இருந்த காரணத்தினால் அவருடைய இரண்டாவது மனைவி பெனினா அன்னாளை துன்புறுத்தி வந்தார். எல்கானா ஆண்டுதோறும் சீலோவில் குடும்பத்தோடு சென்று ஆண்டவருக்கு பலி செலுத்துவார்.
அவ்வாறு அவர் பலி செலுத்திய நாளில் அவருடைய மனைவி பெனினாவுக்கும் அவளுடைய புதல்வர் புதல்வியர் அனைவருக்கும் பங்கு கொடுப்பதுண்டு. அன்னாவின் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தாலும் குழந்தையில்லாத காரணத்தினால் அவருக்கு ஒரே பங்கைத்தான் கொடுப்பார். இவ்வாறு ஆண்டுதோறும் ஆண்டவரின் இல்லம் செல்லும் போதெல்லாம் பெனினா அன்னாவை ஏளனமாக பார்த்தார், துன்புறுத்தி வந்தார். அன்னாள் மிகுந்த வேதனையில் உண்ணாமல் அழுவார். ஒரு நாள் அவர் மனம் உடைந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் நின்று கொண்டு, எனக்கு ஒரு மகனை தாரும், அவனையும் உமக்கே ஊழியம் செய்ய ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி பொருத்தனை செய்து ஜெபித்தார். அவர் வேண்டிக் கொண்டவாறே உரிய காலத்தில் அன்னாள் சாமுவேலை பெற்றெடுத்தார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அவர் பொருத்தனை செய்து கொண்டவாறே சாமுவேலை ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய ஒப்புக் கொடுத்தார். அதன் பிறகு அன்னா கேட்காத, நினைத்து பார்க்காத ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். வாசியுங்கள் 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 21வது வசனத்தை. ஆண்டவர் அன்னாவை கடைக்கண் நோக்கினார். அவர் கருவுற்று 3 ஆண்களையும் 2 பெண்களையும் பெற்றெடுத்தார். சிறுவன் சாமுவேலோ ஆண்டவர் திருமுன் வளரலானான். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. குழந்தை இல்லாதவள் என்று சொல்லி அழுது தவித்த அன்னா, எனக்கு ஒரு மகனை தாரும் என்று சொல்லி அதை பெற்றுக்கொண்டார். அவர் கேட்காத மேலும் 5 பிள்ளைகளையும் பெற்றுக்கொண்டார். அன்னாவின் விசுவாசமும் பொருத்தனை ஜெபமும் அவர் கேட்காத, நினைத்து பார்க்காதவைகளை அவருக்கு பெற்றுக் கொடுத்தன. பிரியமானவர்களே, நீங்களும் குழந்தை இல்லாமல் தவிக்கிறீர்களா? ஏராளம் செலவுகள் செய்து பிரயோஜனம் இல்லாமல் மனமுடைந்து இருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். எங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா என்று சொல்லி அவரை நோக்கி மன்றாடுங்கள். பொருத்தனை செய்து அன்னாவைப் போல மன்றாடுங்கள். குழந்தை இல்லாமல் பலரது இகழ்ச்சிக்கும் ஆளாக்கப்பட்ட அன்னாவை 6 குழந்தைகளை காணச் செய்த தேவன் உங்களுக்கு ஒரு குழந்தை கொடுக்காமல் போவாரா? நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக ஆசிர்வதிப்பவர் நம்மோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அன்னாள் கேட்டாள் ஒரு ஆண் குழந்தை, 6 பிள்ளைகள் தேவன் கொடுத்தீர். அன்னாள் கேட்டாள் ஒரு ஆண் குழந்தை, 6 பிள்ளைகள் தேவன் கொடுத்தீர். மகன் சாமுவேல் தீர்க்கதரிசியானார். மகன் சாமுவேல் தீர்க்கதரிசியானார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. தாவீதின் மகன் சாலமோன் தன் தந்தைக்கு பின் இஸ்ராயேல் மக்களுக்கு அரசனாக பொறுப்பேற்றார். அவர் கிபயோனில் 1000 எரிபலிகளை ஆண்டவருக்கு செலுத்தி, உம் மக்களை நீதியுடன் நடத்தவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானத்தை அடியேனுக்கு தந்தருளும் என்று சொல்லி ஜெபித்தார். இவ்வாறு சாலமோன் கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாக இருந்தது. சாலமோன் ஒரு அரசனாய் இருந்த போதிலும் அவர் நீடிய ஆயுளையோ செல்வத்தையோ கேட்கவில்லை. எதிரிகளின் சாவையும் அவர் விரும்பவில்லை. மாறாக மக்களுக்கு நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே அவர் கேட்டார். வாசியுங்கள் 1 அரசர்கள் 3வது அதிகாரம் 12 முதல் 13 முடிய உள்ள வசனங்களை. இதோ நான் இப்பொழுது நீ கேட்டபடியே செய்கிறேன். உனக்கு நிகராக உனக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை, உனக்கு பின்னே இருக்க போவதுமில்லை. அந்த அளவுக்கு ஞானமும் பகுத்தறிவும் நிறைந்த உள்ளத்தை உனக்கு வழங்குகிறேன். இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் உனக்கு தருவேன். ஆகையால் உன் வாழ்நாள் முழுவதிலும் உனக்கு இணையான அரசன் எவனும் இரான். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சாலமோன் கேட்டவாறே ஆண்டவர் அவருக்கு ஞானத்தையும் பகுத்தறிவும் நிறைந்த உள்ளத்தையும் கொடுத்தார். இன்னும் அவர் கேட்காத செல்வத்தை கொடுத்தார், புகழை கொடுத்தார். உன் வாழ்நாளில் உனக்கு இணையான அரசன் வேறு எவனும் இரான் என்கின்ற பட்டத்தையும் கொடுத்தார். உன் தந்தை தாவீதைப் போல் நீயும் என் வழிகளில் நடந்து என் நியமங்களையும் விதிமுறைகளையும் கடைபிடித்து வந்தால்
உனக்கு நீடிய ஆயுளையும் தருவேன் என்று உறுதியும் கூறினார். மக்களுக்கு நீதி வழங்கவும், தன் பணியில் நேர்மை தவறாது இருக்கவும், தேவையான ஞானத்திற்காகவும் அறிவிற்காகவும் சாலமோன் கேட்டார். அவர் எதிர்பார்க்காத, கேட்காத, நினைத்து பார்க்காத செல்வங்களையும் புகழையும் இன்னும் பல ஆசிர்வாதங்களையும் அவர் பெற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, நீங்களும் பிறர் நலனுக்காகவும் ஞானத்திற்காகவும் ஆண்டவரிடத்திலே ஜெபியுங்கள். படித்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேற தேவையான ஞானத்திற்காகவும் அறிவிற்காகவும் மன்றாடுங்கள். நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, ஞானத்தை தேடுவதில் நாம் நாட்டம் கொள்கிறவர்களாய் இருந்தோம் என்றால், அவர் நிச்சயமாக நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலான ஆசிர்வாதங்களை நமக்கு கொடுப்பார். நினைத்து பார்க்காத ஆசிர்வாதங்களை நீங்கள் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஞானம் கேட்டார் சாலமோன் ராஜா, செல்வமும் புகழும் சேர்த்து கொடுத்தீர். ஞானம் கேட்டார் சாலமோன் ராஜா, செல்வமும் புகழும் சேர்த்து கொடுத்தீர். மிகவும் உயர்த்தினீர் நிகரில்லா அரசனாய், மிகவும் உயர்த்தினீர் நிகரில்லா அரசனாய். Praise the Lord. Praise the Lord. கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்த யோசேப்பை அவருடைய தந்தை யாக்கோப்பு மிகவும் அதிகமாக அன்பு செய்தார். இதனால் பொறாமை கொண்ட அவருடைய சகோதரர்கள் யோசேப்பை வெறுத்தார்கள். அவரை கொலை செய்யவும் திட்டம் தீட்டினார்கள். இறுதியிலே 20 வெள்ளிக்காசுகளுக்கு இஸ்மயலரிடத்திலே விற்றார்கள். பிறகு போத்திபார் என்கின்ற எகிப்தியன் இஸ்மயலரிடத்திலிருந்து யோசேப்பை விலைக்கு வாங்கினான். போத்திபார் வீட்டில் யோசேப்பு அடிமையாக பணி செய்து கொண்டிருந்தார். அப்போது போத்திபாரின் மனைவி யோசேப்பின் மீது வீண்பழி சுமத்தி சிறையில் அடைக்கப்பட்டார். இத்தனை இன்னல்களுக்கு மத்தியிலும் யோசேப்பு ஆண்டவரோடு இருந்தார். ஆண்டவரும் யோசேப்போடு இருந்தார். ஒரு நாள் பார்வோன் மன்னன் கண்ட கனவுகளை யோசேப்பு விளக்கி கூறினார். அப்போது பார்வோன் மன்னன் யோசேப்பை பார்த்து வியந்து போய், உம்மை விட மதிநுட்பமும் ஞானமும் செறிந்தவர் எவரும் இல்லை என்று சொல்லி அரண்மனையின் பொறுப்பை கொடுத்தார். வாசியுங்கள் தொடக்க நூல் 41வது அதிகாரம் 41வது வசனத்தை. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, இதோ எகிப்து நாடு முழுவதற்கும் உம்மை அதிகாரியாக நியமிக்கிறேன் என்று சொன்னான். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. தன் சகோதரர்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்டவர், கொலை செய்யப்பட குழிக்குள் தள்ளப்பட்டவர், எகிப்திலே அடிமையாக வாழ்ந்தவர், சிறையிலே கைதியாக இருந்தவர். ஆனாலும் அவர் கடந்ததை நினைத்து புலம்பவில்லை. தன் சகோதரர்களை பழி தீர்க்கவும் துடிக்கவில்லை. ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டார். அவர் கேட்காத, நினைத்து கூட பார்க்காத உயர்ந்ததொரு பதவியை குறித்த காலத்தில் ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுத்தார். எகிப்திற்கு ஆளுநராக நியமிக்கப்பட்டார். பிரியமானவர்களே, நீங்களும் யோசேப்பை போல யார் என்ன செய்தாலும் ஒன்றும் செய்யாதீர்கள். எல்லாவற்றையும் காண்கிறவர் நம்மோடு இருக்கிறார். மதிநுட்பமும் ஞானமும் செறிந்தவராய் யோசேப்பு இருந்ததைப் போல நீங்களும் இருக்க ஆண்டவரிடத்திலே மன்றாடுங்கள். இறை வார்த்தையை வாசியுங்கள். இறை வார்த்தையின்படி வாழ உங்களை தாழ்த்துங்கள். அப்போது வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலான ஆசிர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். நினைத்து பார்க்காத ஆசிர்வாதங்களை நிச்சயமாய் அவர் நமக்கு தருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். Amen. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. வாலிபன் சிறையிலே ஏங்கினார் விடுதலை, வந்தது உயர்வு ஆளுநர் பதவி. வாலிபன் சிறையிலே ஏங்கினார் விடுதலை, வந்தது உயர்வு ஆளுநர் பதவி. எகிப்து முழுவதும் ஆட்சி செய்தாரே, எகிப்து முழுவதும் ஆட்சி செய்தாரே. நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்திட வல்லவரே, உமக்கே மகிமை.
நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்திட வல்லவரே உமக்கே மகிமை. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்திட வல்லவரே உமக்கே மகிமை. Praise the Lord. Praise the Lord. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி ஏராளம் ஏராளம் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யும் வல்ல தகப்பனே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம். அனைத்தையும் செய்ய வல்லவர் நீர் கர்த்தாவே. உண்டானது எல்லாம் உம்மால் தான் உண்டானது என்கின்ற சத்தியத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் நாங்கள் பாவிகளாயிருக்கிறோம். எங்களுடைய பாவங்கள், பலவீனங்கள் என எல்லாவற்றையும் பாராது உம்முடைய மன்னிப்பை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக வாழ எங்களை ஆசிர்வதியும். நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக எல்லாவித ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள எங்களை தகுதியுள்ளவர்களாக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen. ஆமென். Amen. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.